ஸோ நம்ம இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு த மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் நீடட் டு ஸ்பெசிஃபை த பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அ தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம் இன் ஸ்பேஸ். ஸோ அதுக்கு பேர் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து இது வந்து கேட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு மோனோட்டாமிக் மாலிகுல், டயட்டாமிக் மாலிகுல், ட்ரைட்டாமிக் மாலிகுல் அதுக்கெலாம் எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து மோனோட்டாமிக் மாலிகுல். ஸோ ஒரு மோனோட்டாமிக் மாலிகுல்னால் என்ன? மோனோட்டாமிக் மாலிகுல் பை விச் ஆஃப் இட்ஸ் நேச்சர் ஹேஸ் ஒன்லி 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ மோனோட்டாமிக்னால் ஒரு மாலிகுலில் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம மோனோ அட்டாமிக் மாலிகுல். ஸோ எக்ஸாம்பிள் வந்து எல்லா நோபல் கேஸஸுமே வந்து எக்ஸிஸ்ட் இன் மோனோ அட்டாமிக் சைட் தான். ஏன்னா வந்து அந்த காம்பினேஷன் ஃபார்மில் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து 3 டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ்? 3 டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ். அப்படின்னா ஒன்று வந்து அலாங் ஒய் டைரக்ஷன், அலாங் எக்ஸ் டைரக்ஷன், அலாங் செட் டைரக்ஷன். ஸோ வந்து ஒரு மோனோட்டாமிக் மாலிகுல்னால் அது வந்து என்னது 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். மூமெண்ட் வந்து என்னது 3 டைரக்ஷன்ஸில் தான். ஸோ அதுக்கு வந்து 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து டயட்டாமிக் மாலிகுல் பார்த்தோம் அப்படின்னா 2 கேசஸ் இருக்குது. அட் நார்மல் டெம்பரேச்சர் ஒன்று, அட் ஹை டெம்பரேச்சர் இன்னொன்று. ஸோ அட் நார்மல் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா a molecule of a diatomic gas consists of 2 atoms bound to each other by force of attraction. ஸோ டயட்டாமிக்னால் 2 atoms இருக்கும். ஸோ மாலிகுலில் 2 atoms இருக்கும். அந்த 2 ஆட்டம்ஸும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். எப்படி அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ தேர் ஆக்ட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த 2 atoms present in a diatomic molecule. So physically the molecule is regarded as a system of 2 point masses fixed at the end of a massless elastic spring. So massless elastic spring. So வந்து அந்த molecule, அந்த diatomic molecule how we can consider means consider 2 point masses. So 2 point masses இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் மாசஸ் வந்து ஃபிக்ஸ்டு அட் தி எண்ட்ஸ் ஆஃப் அ மாஸ்லெஸ் எலாஸ்டிக் ஸ்ப்ரிங். ஸோ மாஸ்லெஸ் எலாஸ்டிக் ஸ்ப்ரிங்கோடைய எண்டில் ஒரு 2 பாயிண்ட் மாசஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி இருக்குமா. இதுதான் வந்து என்னது டயட்டாமிக் மாலிகுலுடைய ஃபிசிக்கல் டெஃபினிஷன். ஸோ வந்து இது வந்து ஒரு தெர்மோடைனமிக்கல் சிஸ்டமாக. ஸோ இந்த சிஸ்டம் தான் வந்து டயட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து த சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இப்போ வந்து டயட்டாமிக் மாலிகுல் சொல்லிட்டோம். எப்படி இட் இஸ் அ கன்சிடர்ஸ் a system in which a massless inelastic spring has 2 point masses bound at each of its end. ஸோ இந்த எண்டில் இந்த சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது சென்டர் ஆஃப் த டயட்டாமிக் மாலிகுல் இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது இந்த ரெண்டுடைய சென்டரில் இருக்கும். ஸோ வந்து சென்டரில் இருக்கிறனால இந்த சென்டர் ஆஃப் மாஸுடைய மூமெண்ட்டுக்கே வந்து நம்மளுக்கு எத்தனை டைரக்ஷன் டிகிரிஸ் இருக்குது? 1 2 3. ஸோ 3 டிகிரிஸ். இதுக்கு இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கு மட்டும் நமக்கு வந்து 3 டிகிரிஸ் இருக்குது. அது போக the diatomic molecule can rotate about 3 mutually perpendicular axes. அது போக இந்த molecule, the diatomic molecule itself, this one system, the single system இதுவேவும் இன்னும் 3 டைரக்ஷனில் அதுக்கு போக என்ன இருக்குது? சான்சஸ் இருக்குது. சென்டர் ஆஃப் மாஸ் தனியாக 3 சான்சஸில் போக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹோல் டயட்டாமிக் மாலிகுலும் அதோடைய 3 பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன், இந்த எக்ஸ்டர் ஐ கேப், ஜே கேப், கே கேப் அந்த ஆக்சஸில் மூறாவதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் a moment of inertia about its own axis of rotation is negligible. ஸோ அந்த moment of inertia வந்து அதோடைய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேயே மூவ்மெண்ட் ஆகிறது நெக்லிஜிபிள். அதாவது ஒய் ஆக்சிஸில். ஸோ ஒய் ஆக்சிஸில் தானே மூவ் ஆகுது. இந்த moment of inertia இந்த பக்கம் தான் ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படி தானே. ஸோ இந்த moment of inertia ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த பக்கம் இது தானே மூவ் பண்ணுறது இட் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ அது வந்து மூவ் பண்ண முடியாது. அதனால் ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ண முடியாதனால மிச்சம் அதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ்லாம். ஒன்று எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகலாம், இல்லைன்னா ஜெட் டைரக்ஷனில் மூவ் ஆகலாம். ஸோ அதனால் என்னது ஃபர்தராக ஏற்கனவே சென்டர் ஆஃப் மாஸ்க்கு 3, அது போக இந்த ஹோல் டயட்டாமிக் மாலிகுல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியை தவிர்த்துட்டு 2. ஸோ டோட்டல் நமக்கு 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. பட் ரிமெம்பர் இது வந்து என்னது நார்மல் டெம்பரேச்சருக்கு மட்டும்தான். ஸோ ஹை டெம்பரேச்சருக்கு இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஸோ வந்து ஹை டெம்பரேச்சர். ஸோ ஹை டெம்பரேச்சர் நம்ம வந்து 5000 கெல்வின் இந்த மாதிரி ரொம்ப வந்து ஹை டெம்பரேச்சருக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த டயட்டாமிக் மாலிகுல்ஸ் வந்து அடிஷ்னலாக 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இது பண்ணுது. எதனால அப்படின்னா இந்த வைப்ரேஷனல் மோஷனால் இது பண்ணுது. எதனால 2 அடிஷ்னல் ஃப்ரீடம்ஸ் இருக்குது, அடிஷ்னல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எக்ஸிபிட் ஆகுது. எதனால அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் வைப்ரேஷன். ஸோ அந்த மாலிகுல் வந்து ஹீட் ஆகும்போது இன்ட்ராட்டாமிக்
டிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையும். அதனால் அந்த மாலிகுல்ஸ் வந்து ஃப்ரீ டு மூவ் இல்லையா, ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து அங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால ஒன்றும் இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த இடத்துல லாஸ் ஆகுது. ஸோ அதனாலையும் இன்னொரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் ஏற்கனவே 5 இருக்குது நார்மல் டெம்பரேச்சரில், அது போக இங்கே கைனட்டிக் எனர்ஜினாலையும் பொட்டன்ஷியல் எனர்ஜி அடிஷ்னல் 2, டோட்டல் நமக்கு ஹை டெம்பரேச்சரில் டைட்டாமிக் மாலிகுலுக்கு 7 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆட்டம்ஸ் எக்ஸிஸ்டிங், அதாவது மாலிகுல்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் டைட்டாமிக் ஸ்டேட், என்னது ஹைட்ரஜன் H2, O2, N2. ஸோ அந்த மாதிரி ஒரே ஆட்டம் மோனோ டைட்டாமிக் மாலிகுல்ஸ் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ட்ரைட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ட்ரைட்டாமிக் மாலிகுல்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு இது மாதிரி 2 கேசஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அங்கே வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி பிரித்தோம் டைட்டாமிக்லாம். இங்கே வந்து நம்ம எப்படி பேஸ் பண்ணிக்கோம்னா லீனியராக இல்லைன்னா வந்து அந்த பென் ஷேப்பில் இருக்கிறதா நான் லீனியரா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பிரிக்கலாம். ஸோ லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுல் அப்படின்னா என்ன அப்படின்னா லீனியர்னா ஒரே லைனில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ட்ரைன் என்ன 3 atoms, ஸோ 3 atoms அரேஞ்ச்ட் அட் சேம் பிளேன். ஆனால் இங்கே வந்து அங்கே வந்து நான் லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுல் அப்படின்னா ஒன்று பென் ஷேப்பில் இருக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரே பிளேனில் கொலினியராக லை ஆகாது அப்படிங்கிறத அங்கே சொல்ல வருவாங்க. ஸோ இங்கே வந்து we consider one center atom. ஸோ இந்த சென்டர் ஆட்டத்தோடைய ஈச் எண்டில் வந்துட்டு இன்னொரு ஆட்டம் இருக்குது அப்படி சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்களா கார்பன் டை ஆக்சைடு. இப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து எப்படி எழுதுவோம், C டபுள் பாண்ட் ஆஃப் O, இந்த பக்கம் இந்த பக்கமும் டபுள் பாண்ட் ஆஃப் O, அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க COO. ஸோ வந்து கார்பனுடைய 2 சைட்லேயும் ஆக்சிஜன் உட்காருது. ஸோ இங்கே வந்து 3 ஆட்டம்ஸ் நமக்கு இருக்குது. அது போக அது வந்து என்னது ஒரே லைனில் கொலினியராக ஒரே பிளேனில் லையாகிற மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ இதுதான் வந்து என்னது லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுல், ஒரே லைனில் இருக்கா. ஸோ லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுல். சரி, இப்போ இந்த லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுலுக்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அது என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுல் ஹேஸ் 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதுக்கு வந்து 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ இந்த லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுல் அப்படிங்கிறது வந்து ஹை டெம்பரேச்சரில் டைட்டாமிக் மாலிகுல்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுமோ அதே தான் வந்து இந்த லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுல்ஸ் கூட. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து XYZ அதோடைய பிளேன்ஸில் 3 டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது, ரைட்டா. ஸோ அடுத்து ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2 இருக்குது. என்ன ரொட்டேஷனல் டிகிரிஸ், ஹை டெம்பரேச்சரில் ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் கிடையாது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த Y ஆக்சிஸை தவிர்த்துட்டு இந்த மற்ற 2 பிளேசஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 2மே வந்துட்டு ஆட் பண்ணி 2 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா சிமிலர் டு டைட்டாமிக் மாலிகுல்ஸ் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த நடுவில் இருக்கிற மாலிகுல் மட்டும் எடுத்துடுறோம், சரியா. ஸோ நார்மல் டெம்பரேச்சரில் லீனியருக்கு எத்தனை 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஹை டெம்பரேச்சரில் வந்து 2 அடிஷ்னல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தெரியும்ல கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜினால. ஸோ வந்து லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுல்ங்கிறது எப்போவுமே வந்து ஹை டெம்பரேச்சரில் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுல் 5 நம்ம சொல்கிறது கிடையாது, 7 சொல்லுவோம். இது வந்து சிமிலர் டு டைட்டாமிக் மாலிகுல். ஏன்னா வந்து ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்குது. அங்கே வந்து இந்த எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நடுவில் வந்து என்ன இருக்குது, ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் வந்து இது டிஃப்ரென்சஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் எழுதக்கூடாது இங்கே வந்து, ஏன்னா வாட்டர் வந்து இட்ஸ் பென் மாலிகுல் நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். ஸோ CO2, ஏன்னா இதுதான் வந்து என்னது லீனியராக நம்மளுக்கு வந்து லையாது. ஸோ அடுத்து வந்து நான் லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுலில் 3 ஆட்டம்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸில் இருக்கும். ஸோ ட்ரையாங்கிளோட ஷேப் இதுதான், சரியா. ஸோ இங்கே ஒன்றும் இந்த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த 3 தானே வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அந்த மாதிரி. அதனால் இங்கே ஒரு மாலிகுலும் இங்கே ஒரு மாலிகுலும் இங்கே ஒரு மாலிகுலும் இப்படி லையார மாதிரி இருக்கிறது தான் வந்து என்னது நான் லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுல். இது வந்து ஒரே பிளேனில் லையால் இது வந்து ஒரு பிளேனில் இருக்குது, இந்த 2 ஒரு பிளேனில் இருக்குது, ரைட்டா. ஸோ வந்து ஒரு இது இப்படி நமக்கு கொடுக்குது இந்த ஷேப் வருதுன்னா இங்கே ஒரு மாலிகுல் இங்கே ஒரு மாலிகுல் இங்கே ஒரு மாலிகுல். ஸோ இதுதான் வந்து என்னது லீனியர் நான் லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுல். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா H2O ஒரு சென்ட்ரல் ஆட்டம், அப்புறமேட்டு 2 ஹைட்ரஜன் வந்து வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் மாதிரி இங்கிட்டிருந்து ஒன்றும் வெளிவருது, சரியா. ஸோ இதுதான் வந்து என்னது நான் லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுல். ஸோ இதுக்கு வந்து 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது, 3 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது.
சரி, இந்த சென்டர் இங்கே வந்து சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே லை ஆகும்னு சொல்லி நம்ம 5th லெசனில் படிச்சிருக்கோம். அது எப்படி, அதோடைய சென்ட்ராய்டில் லையாக இருக்கும். ட்ரையாங்கிளுக்கு வந்து அதோடைய சென்ட்ராய்டில் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லையாக இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து இந்த ஹோல் சிஸ்டத்துக்கு வந்து 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இங்கே வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ஆக்சஸ் வெளியே தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அப்போ வந்து இந்த ஹோல் சிஸ்டத்துக்கும் வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி, இந்த டைரக்ஷனையும் போகலாம், இந்த டைரக்ஷனையும் போகலாம், இந்த டைரக்ஷனையும் போகலாம். எனக்கு இப்படி தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்க மாட்டேன் விஷயம். ஸோ வந்து இதுக்கு வந்து ஏற்கனவேவும் நமக்கு வந்து ஹோல்ஸ் இந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கு 3, ஹோல் சிஸ்டத்துக்கும் 3 அப்படிங்கிறதுனால டோட்டலாக இதுக்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது, இது ஆர்த்தோகனல் ஆக்சஸில். ஸோ இதுக்கு டோட்டலாக வந்து 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் அண்ட் H2O, சல்ஃபர் டை ஆக்சைடுனா S2O, SO2 இது வந்து H2O. ஸோ இதுதான் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அந்த வீடியோ. தேங்க்யூ.